இதெல்லாம் கடந்த காலம். நம்ம இப்போ இருக்கிறது 2024. 24-25க்கு எப்பயுமே கல்யாணம் ஆனோன்னு சொல்லுவாங்கல்ல, பிறந்த வீட்டு விஷயம் பேசினது போதும், புகுந்த வீட்டை பற்றி பேசுங்கன்ற மாதிரி. கடந்த காலத்தை பற்றி பேசினது போதும், வருங்காலத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். வருங்காலம் என்ன மாதிரி நமக்கு எல்லாரும் சுவாமியோடைய எண்ணத்தில் என்ன மாதிரி திட்டங்கள்லாம் அவருடைய அருளால் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத இளைஞர் பிரிவு மகளிர் அணி அவங்க முன்னெடுத்து வைக்க போகிறாங்க. அவங்களை வரவேற்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் எங்களது பணிவான வணக்கங்கள். ஜெய ஹோ சாய்ராம், ஜெய ஹோ சாய்ராம். என்ன காயத்ரி, ஒரே செலிப்ரேஷன் மோட்ல இருக்க? பின்ன இருக்காதா? நம்ம சுவாமியோட 100th பர்த்டேக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பிளான் பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். கரெக்ட் தான். நம்மளோட பர்த்டேக்கே நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுவோம். நமக்கு எல்லாமா இருக்க நம்ம சுவாமியோட பர்த்டே, அதுவும் நம்ம சுவாமியோட சென்டினரி பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் ஆஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் நம்ம எல்லாருமே இங்கே கேதர் ஆகிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சுவாமியோட 100th பர்த்டேக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். எல்லாமே நமக்கு சுவாமி கொடுத்தது தானே, சுவாமிக்கு நாம் என்ன கிஃப்ட் கொடுக்கறது? இதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் சுவாமி முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஒரு முறை ஒரு ஸ்டூடெண்ட் சுவாமி கிட்ட சொன்னாராம், சுவாமி நான் உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன் சுவாமி அப்படின்னு சொன்னாராம். அப்போ சுவாமி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட, இந்த உயிரே நான் தான் கொடுத்தேன், அதையே திருப்பி எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உடனே ஸ்டூடெண்ட் சொன்னார், சுவாமி அப்போ என்னோட தாட், வேர்ட்ஸ், டீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரேன் சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுவாமி சொன்னார், அது கூட நான் தான் தந்தேன், அதையும் கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஒரே கன்ஃபியூஷன். சரி நம்ம என்ன சுவாமிக்கு ஆஃபர் பண்ணலாம், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுவாமிக்கிட்டே அவரே கேட்குறாரு, என்ன சுவாமி உங்களுக்கு ஆஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி ஒரு நல்ல ரிப்ளை, ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்தாங்க. அப்படியாக்கா? சுவாமி என்ன சொன்னாங்க? சுவாமி சொன்னார், உங்ககிட்ட இருக்க பேட் குவாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஏன்னு சொல்லி அப்போ அந்த ஸ்டூடெண்ட் யோசிச்சப்போ அவருக்கு புரிஞ்சுது, இந்த பேட் குவாலிட்டிஸ் மட்டும்தான் சுவாமி நம்மளுக்கு கொடுத்தது கிடையாது, அது நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டது. ஸோ நம்ம கிட்ட இருக்க பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் சுவாமி கிட்ட கொடுத்துட்டு சுவாமி கிட்ட இருக்க குட் குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் எப்படிக்கா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனே நம்ம சுவாமி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம ஆர்கனைசேஷனில் 3 விங்ஸ் இருக்குது: சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் எஜுகேஷனல் விங். ஸோ இந்த 3 விங் மூலயமா நம்ம சர்வீஸ் எல்லாம் சுவாமிக்கு ஆஃபர் பண்ணி நம்மளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை ஆஃபர் பண்ணுறது தான் சுவாமிக்கு நம்ம சென்டினரி பர்த்டே கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக இருக்க முடியும். ஸோ இந்த விங்ஸ் பற்றியெல்லாம் சுவாமியே என்ன சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். அப்போது நம்ம சுவாமி சர்வீஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறது ஆரம்பிப்போமா? பார்த்துடலாம் சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்ட்டு. లక్షల మంది ఉంటున్నారు కానీ ఆ ప్రాప్తి మీకు మాత్రమే లభించింది. There are countless number of people outside world. You are really fortunate to be here. ఈ లభించినటువంటి యొక్క అవకాశమును సద్వినియోగపరచండి. Make use of this fortune, good luck conferred. దానిని మీరు 10 మందికి కూడా పంచండి. And share this joy with everybody. జగత్తుని సేవించండి. Serve the whole world. మనం ఈ ప్రపంచంలో పుట్టింది సేవ కోసం పుట్టాము కానీ అధికారం కోసం పుట్టలేదు. We are born in this world to serve, not for authority. ఈ అథారిటీ ఏమిటి? ఈ అథారిటీ, what is this authority? మనం సేవించడం కోసమే పుట్టాము. In fact we are born to serve. భగవంతుడు పుట్టించిందేదంతా కూడా సేవ కోసమే పుట్టించాడు. In fact God's creation is for service. కనుక సర్వీస్ కోసమనే మనం పుట్టామనే సత్యాన్ని గుర్తించాలి. Understand the truth that we are born to serve. సర్వీస్ అంటే గవర్నమెంట్ సర్వీస్, ఈ సర్వీస్, ఆ సర్వీస్, ఈ సర్వీస్ కాదు. It's not government service or సర్వీస్ official ఏమైనా service. మీరు చేసుకోండి. You can serve that way. విశ్వ సర్వీసు, మానవ సర్వీసే మన సర్వీస్. And the real service is serving the humanity, human service. బీదలను ఆదుకోండి. And help the poor and forlorn. రోగులను మీరు ఎంతైనా ఉపకారం చేయండి. And help the sick. శక్తిహీనులైనటువంటి వారికి శక్తిని అందించండి. And help those who are weak. ఊరికి సంపాదించుకొని మన పొట్టలు నింపుకోవడం కోసం కాదు. You earn and amass wealth and just go by that money. బయట కూడా పొట్టలు ఉన్నటువంటి వాళ్ళు కోట్ల మంది ఉన్నారనేటువంటి సత్యాన్ని గుర్తించాలి. Understand there are many poor and needy people outside. ஸோ நம்ம சுவாமி சர்வீஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த சேவா விங்கில் நம்ம என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் சேவா விங்கில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு போய் கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது கூட எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்த் செக்அப் கேம்ப்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிஹெச்சில் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து முதியோர் இல்லத்துக்கெலாம் போய் அங்கே இருக்க பெரியவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். தேவைப்படுற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கூட பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் விவசாயிங்களுக்கு கவர்மெண்ட் சொல்கிற ஸ்கீம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து கால்நடை மருத்துவ முகாம்கள் வைக்கலான்ட்டு இருக்கோம். நம்ம டெம்பிள் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போய் ஒன்ஸ் இன் 3 months க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்கனைசேஷனோட 3 நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 3 நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸா? ஆமாம், நம்ம ஆர்கனைசேஷனோட 3 நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் நித்ய நாராயண சேவா, பிரேமதரு, சீலிங் ஆன் டிசையர்ஸ், இந்த 3 தான் நம்ம ஆர்கனைசேஷனோட 3 நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் சுவாமி சென்டினரி பர்த்டே செலிப்ரேஷன். அடுத்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டரும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் சென்டரும் வைக்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இப்போ சேவா விங்கில் மகிழாஸ் என்ன பண்ண போகிறோம்? மகிழாஸ் வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் அந்த மாதிரி போய் அவங்க கூட பஜன்ஸ் அப்புறம் நாராயண சேவா பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து நித்திய நாராயண சேவா, ஃபேமிலி நாராயண சேவாலாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இதை அதிகம் பேருக்கு இன்னும் வந்து கொண்டு செல்கிற மாதிரி அதிகமாக பண்ண போகிறோம். நம்மளோட அடாப்டட் வில்லேஜஸ்க்கு போயிட்டு அங்கே நாராயண சேவா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி செஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களோட தீபாவளி அண்ட் பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் விமன் அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ண நம்ம நிறையா ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து எஸ்ஆர்பியை ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பஜன்ஸ் வந்து பண்ணுறது, அவங்கள ஆர்கனைசேஷனில் இன்வால்வ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டீஸ் கூடயும் சேர்ந்து நம்ம கோசாலா சேவா கூட பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து சேவா விங்கில் நம்ம எல்லோரும் பிளான் பண்ணியிருக்க ஆக்டிவிட்டீஸ். இப்போது ஸ்பிரிச்சுவல் விங்கில் நம்ம என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். అసలు ఆధ్యాత్మికం అంటే ఏమిటి? What is spirituality? ఆధ్యాత్మికం అనగా Spirituality తన means యందున్నటువంటి పశుత్వాన్ని హింసించి first killing the animal quality, తన యందున్న మానవత్వాన్ని దివ్యత్వంగా మార్చుకోవటమే ఇదే దివ్యత్వమైన ఆధ్యాత్మికం. transforming the humanness, the human quality in you into the divine. ప్రతి మానవుని ఎందుకు పశుత్వం ఉంటుండాలి. There is animality in every man. మొట్టమొదటి ఈ పశుత్వాన్ని మనం తింపుకోవాలి. First we have to kill the bestial quality. ఆ పశుత్వాన్ని చంపి It has to be killed. మన మానవత్వాన్ని దివ్యత్వంగా మార్చుకోవాలి. And we have to transform the humanness, human ఇది quality నిజమైనటువంటి into the యొక్క divine. ఆధ్యాత్మికము. This is true spirituality. ఆధ్యాత్మికమనగా Spirituality, man, ఆత్మను తెలుసుకోవటం కాదు. not merely knowing self. మన యందున్నటువంటి యొక్క ఈ పశుత్వాన్ని దూరం చేసి We have to distance the animality దివ్యత్వంగా మనం మార్చుకోవటమే నిజమైన ఆధ్యాత్మికం. and becoming one with the divine is true spirituality. இப்போது சுவாமி ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி என்ன சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லையா, இதை எப்படி செயல்படுத்தலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ முதலாவதாக ஸ்ரவண மஞ்சரி. ஸ்ரவணம்னாலே நம்மளுக்கு தெரியும், காதால கேட்கறது. சுவாமியோட சச்சங்கள்லாம் ஆன்மீக பிரிவு நவவித பக்தி மார்க்கங்களை அடிப்படையாக கொண்டு ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ரவண மஞ்சரி. ஸ்ரவணம்னாலே கேட்கறது. சுவாமியோட சச்சங்கள் எல்லாத்தையும் கேட்கறது. வாசகர் வட்டம் வந்து நிறையா வந்து ஏற்படுத்தலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து சாய் சங்கீர்த்தனம். நம்ம நிறைய பப்ளிக் பிளேசஸில் போய் நம்மளோட சாய் பஜன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததா வேத போஷணம், வேதம் சாண்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து மாத்ரு பூஜா, பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பேரண்ட்ஸ்க்கு பாத பூஜை பண்ணுற போகிறோம். நம்ம ஆடி மாதம் அண்ட் தை மாதத்தில் மகிழாஸ்க்காக திருவிளக்கு பூஜை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல்
நம்ம ஸ்ரீ சத்யசாய் விரத கல்ப பூஜா நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஸ்ரீ சத்யசாய் அகண்ட ஜோதி யாத்ரா அப்படின்னா மதுரையில் வந்து ஆனந்த நிலம் இருக்கு இல்லையா, அங்கே சுவாமி ஒரு விளக்கை ஏற்றி வச்சாங்க. அந்த விளக்கை இன்னி வரைக்கும் அணையாமல் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விளக்கை இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ஸும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க சமிதிஸ்கெல்லாம் வந்து நம்ம அந்த விளக்கை கொண்டு போய் சேர்த்த போகிறோம். ஸோ அடுத்ததா தாசோகம் சாயிநாதஸ்ய. இந்த கான்டெக்ட்ல நம்ம எவ்ரி மந்த் வந்து ரத்தோத்சவம் பண்ண போகிறோம். அடுத்ததா பிராணசகா பகவான். இந்த கான்டெக்ஸ்ட்ல ஃப்ரெண்ட் ஆஃப் நேச்சர், அதாவது பிரேம தரு ப்ராஜெக்ட், அப்புறம் ஃப்ரெண்ட் ஃபார் நீடி, தேவைப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறது. அடுத்து அதிருத்ர மகா யஜ்ஞம் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் விங்கோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ சேவா அண்ட் ஸ்பிரிச்சுவல், அடுத்து எஜுகேஷன் விங் பற்றி சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போமா? எஸ், கேட்போம். లోకములో సమాజములో తగినటువంటి ఆదర్శాన్ని అందించిన వారవుతారు. Therefore, if a teacher takes to teaching only after practicing, he will be setting an ideal in this world. ఆచరణ రూపమైన ప్రచార ప్రబోధములు లేనప్పుడు మానవుడు వందలు కాదు జన్మములెత్తినప్పటికీ దీనిని ఎవ్వరు కూడాను ఏమాత్రము కూడాను మార్చలేరు. In spite of hundreds of words, if there's mere teaching without practice, nobody can bring any change. అధ్యాపకులు దేశమునకు ప్రకాశవంతమైన జ్యోతులు. A teacher is a shining light to the world. ఈ జ్యోతులు నిరంతరము వెలుగుతున్నప్పుడే మిగిలినటువంటి జ్యోతులను వెలిగించడానికి అధికారులు అవుతారు. If this lamp kindles with the light, illumines all the time, it will be able to lamp the other lights. అధ్యాపకులు చక్కగా ప్రబోధించవచ్చు, A teacher may teach well. అర్థమయ్యే రీతిగా బోధించవచ్చు, He may teach well as to be సులభ understood. మార్గమును నిరూపించవచ్చు. He may show easy methods. కానీ ఆ నిరూపించేటువంటి అధ్యాపకుడు, ప్రబోధించేటువంటి అధ్యాపకుడు, ప్రచారం చేసేటువంటి అధ్యాపకుడు తన నడకలో మాత్రము సక్రమంగా లేనప్పుడు ఎవ్వరు కూడాను దీనిని పాటించరు, దీనిని లెక్క చేయరు. If the teacher merely teaches without taking to practice, and if the behavior is not in accordance to what he says, nobody will follow him, nobody will care him. గ్రంథము నుంచి చదివేటువంటివి కాదు. Human values are not to be gone through a text. ఒక కంపెనీ సప్లై చేసేటువంటిది కాదు. Is not to be supplied by any company. లేక ఫ్రెండ్స్ గిఫ్ట్ ఇచ్చేటువంటిది కాదు. Is not the one to be gifted by friends. మార్కెట్లో కొంటే చిక్కేటువంటిది కాదు. Is not the one you can obtain from a market. అది హృదయం నుండి ఆవిర్భవించినటువంటిది సహజమైనటువంటి యొక్క స్థితి. It is a natural position that comes out of the heart. అది హ్యూమన్ వాల్యూ అనగా మానవతా విలువ. It తన is the, జన్మతోనే తనకు ఆవిర్భవించినటువంటిది. it is the human value that comes inborn along with his birth. ఈహెచ్వి అన్నారు, We say EHV. ఎడ్యుకేషన్ అండ్ హ్యూమన్ వాల్యూ అని. It means education and human ఎడ్యుకేషన్ value. అంటే ఏమిటి? What is meant by education? బహుళ గ్రంథ పరిచయమా? Is it familiarity with the books? కాదు కాదు. No. Education means not only knowledge, but it must be act. Education is not mere knowledge, but it is action. ఆచరణలో పెట్టేటువంటి హ్యూమన్ వాల్యూ, మానవతా విలువను ఎవరు ఆచరణలో పెడతారో అదే హ్యూమన్ వాల్యూ, అదే ఎడ్యుకేషన్ అండ్ హ్యూమన్ వాల్యూ. The true education human value meant that human value which is practiced in daily life. ఏమిటి ఈ హ్యూమన్ వాల్యూ? What is this human value? సత్య, ధర్మ, శాంతి, ప్రేమ, అహింస పేర్లు మాత్రం ఉచ్చరిస్తున్నారు. We just spell out, utter the names of human values. Satya, Dharma, Shanti, Prema, Ahimsa. ఇది కాదు. It's not that. మానవుని యొక్క విలువలు తనకు సహజంగానే తన వెంటనే తన రక్తంతోనే కూడి ఉన్నాయి. The human value is present naturally along with his blood. సత్యము మానవుడు చెప్పతగినటువంటిది. Truth is the one that has to be said.
ధర్మము మానవుడు చేయదగినటువంటిది. Dharma is one that has to be practiced. శాంతము తాను అనుభవించదగినటువంటిది. Peace is the one that has got to be experienced. ప్రేమ తన స్వభావమైనటువంటిది. Love is natural quality. అహింసకు అతి దూరమైనటువంటిది మానవత్వం. This non-violence is at far distance from mankind. ఇవన్నీ కూడాను మానవుని యందు సహజమైన స్వరూపాన్ని ధరించినవి. These are all natural forms in humanity. కనుకనే ఈ గుణములు ఉండినటువంటి వాడే మానవుడు. Therefore, he is a true man if he has got these qualities. நம்ம சுவாமி ஹியூமன் வேல்யூஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த ஹியூமன் வேல்யூஸ்லாம் இன்கல்கேட் பண்ணுற மாதிரி எஜுகேஷன் விங்கில் நம்ம என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம ஜான்வரி மந்தில் எல்லா பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நம்ம ரங்க காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரியில் என்ன பண்ணியிருந்தோன்னா ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் வச்சுருக்கோம். எப்படின்னா சுவாமியோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. மார்ச் மந்தில் சாத்விக் ஃபுட் அப்புறம் எளிமையான வாழ்க்கை இதை பற்றி நிறைய செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் மந்தில் வந்து நம்மளோட பிரேம தரு அதை வந்து பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஓல்டேஜ் ஹோம் பீப்புளுக்கு வந்து பால்விகா ஸ்டூடெண்ட்ஸே சர்வ் பண்ண போகிறாங்க. ஸோ மே மந்த் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஈஸ்வராமா டே. ஸோ அந்த மந்த் வந்து ஒரு ஹோல் லாங் வீக் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் ஷாப் சம்மர் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ ஜூன் மந்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட குருஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் செஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குருஸ்க்கு சாதனா கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ண நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஜூலை மந்தில் வந்து நம்ம பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேதம் ட்ரைனிங் நடத்த போகிறோம். ஆகஸ்ட்டில் ஆஸ் யூஷுவல் பால்விகாஸ் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. செப்டம்பர் மந்தில் மகளிர் மற்றும் தாய்மையை போற்றுற மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 9 days நவராத்திரி செலிப்ரேஷன்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அக்டோபர் மந்தில் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாமியோட அவதார் டிக்ளரேஷன் டேவை கூட நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். நவம்பரில் ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது. யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நடக்க போகுது. ஸோ டிசம்பர் மந்தில் பால் விகாஸ் டேலண்ட் சர்ச் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சம்மர் கோர்ஸ் மாதிரி வின்டர் கோர்ஸ் நடக்க போகுது. வின்டர் கோர்ஸ் என்ன டாப்பிக்கில் நடக்க போகுது அப்படின்னா யூனிட்டி ஆஃப் ஃபெய்த்தில் பற்றி நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு யூத் விங். ஸோ இப்போ வரைக்கும் 3 விங் பற்றி பார்த்தோம் இல்லையா, சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல், எஜுகேஷன். ஸோ இவங்கெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணிக்குவோம். ஸோ இதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறது வந்து யூத் விங். ஸோ யூத் விங் நாங்களும் தனியாக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி யூத் விங் பற்றி சுவாமி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாம். You are to lead a sacred life. సత్యసాయి సంస్థ లోపల In such organization, ముందు మీరే దీని బాధ్యతను వహించవలసిన వారు. you are to take the responsibilities in such a organization. ఈనాడు జరిపేటువంటి వారందరికీ కొంతవరకు వయసు అయి ఉంటుంది, కొన్ని శ్రమలకు వచ్చి ఉంటారు, అనేక బంధంలో ఉంటారు. మీరు దీనిలో ప్రవేశించి తగినటువంటి బాధ్యత తీసుకొని ఒక్కొక్కరికి ఒక్కొక్క స్టేట్కు ఒక్కొక్కరు ప్రత్యేకంగా కూడా లీడర్గా నిర్మించాలి. Today we have people who are aged with so many responsibilities, who have strained a lot in the past. Now we have to take up the responsibility of such an organization. అందరూ బాధ్యత వహించాలి. All should accept responsibilities. ఈ పవర్స్ మీరు సంపాదించుకోవాలి. You should have these powers. ఈ స్థానంలో మీరు ప్రవేశించాలి. And you should take the spiritual అయితే power. ఒక్కటి మాత్రం పెడుతున్నారు. But one is very important. పాలిటిక్స్ కనెక్షన్ లేకుండా చూసుకోవాలి. You should not have connection with politics. ఈ యొక్క పవిత్రమైనటువంటి యువకులు నాకు అత్యంత అవసరం. Bhagavan needs sacred young men and women. వారందరూ నాకు సమీపులే. They are so close to వారే Bhagavan. మై డియర్ ఫ్రెండ్స్. They are dear friends of Bhagavan Baba. అట్టి స్వామీజీకి డియర్ ఫ్రెండ్స్ మీరు కావాలనుకుంటే తప్పక మీరు నడుచుకోండి. If you want to be dear friends of Bhagavan, conduct yourself మీరు ఇక్కడ properly. రానక్కర్లేదు, నేనే అక్కడికి వస్తాను. You don't need to come here. Bhagavan will come to you. ఐ విల్ కమ్ దేర్, ఐ విల్ కమ్ దేర్, వేర్ ఎవర్ యు స్టే. Bhagavan promises, I will come there, I will come ఐ there. విల్ కమ్ దేర్. யூத்தான நம்ம எவ்வளோ பிளெஸ்ட் இல்லை. சுவாமி சொல்கிறாரு நம்ம எல்லாருக்கும் அவர் தான் டியர் ஃப்ரெண்டாமா.
அப்போது சுவாமி நம்மளை தேடி வரணும்னா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும்? அப்போ ஃபர்ஸ்ட் மகிழா யூத் விங்கோட பிளானர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ் வந்து வில்லேஜில் இருக்க சமித்திஸ்லாம் போய் நடத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓல்டேஜ் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஹோம்ஸை ரெகுலராக விசிட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து பஜன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜிஹெச் மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸை விசிட் பண்ணி அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தேவையானதை கூட நம்ம செய்ய போகிறோம். அடுத்து பார்வை இல்லாதவங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணுறது, எழுதி தர ஹெல்ப் பண்ணுறது, கொஸ்டின்ஸ் படிக்க ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி சேவையும் பண்ண போகிறோம். நம்ம அடாப்ட் பண்ணியிருக்க வில்லேஜை ரெகுலராக நம்ம விசிட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் நிறுத்தாமல் மகிழாஸ் எல்லாருக்குமே ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வித்யா ஜோதி ப்ரோக்ராம்க்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸிஸ்டிங் மகிழா யூத் மெம்பர்ஸ்க்கு நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்து சாய் ஸ்கூலில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு மோட்டிவேஷன் செஷன்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க டேலி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை இன்னும் நிறைய பேத்துக்கு ரீச் பண்ண நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மகிழா யூத்க்கான சாதனா கேம்ப் வந்து நடத்த போகிறோம். அடுத்து புது யூத் மெம்பர்ஸ் எல்லாம் சாய் ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா இப்போ வந்து நம்ம பால் விகாஸ் முடிச்ச அலுமினைஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம அவங்களையும் நம்ம யூத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் அனந்த்பூர் அலுமினைஸ் இருப்பாங்க அவங்க, ப்ளஸ் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸோட மதர்ஸும் நம்மளோட யூத் கேட்டகரியில் ஃபிட்டின் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமிதிக்கு வர டிவோட்டிஸோட டாட்டர்ஸ் அண்ட் டாட்டர் இன் லாஸை கூட நம்மளோட யூத் குரூப்பில் நம்ம இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து மகிழா யூத் விங் பிளான் பண்ண ஆக்டிவிட்டீஸை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து ஜென்ஸ் யூத் விங் பிளான் பண்ணியிருக்க ஆக்டிவிட்டீஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 10 யூனிவர்சிட்டிஸில் வந்து லிஃப்ட் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம தேவைப்படுற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம். 18 ட்ரைபல் வில்லேஜஸில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். அடுத்து இந்த வருஷம் 14th ஏப்ரல் வந்து சாய் பிரதர்ஸ் எல்லாம் பர்த்தி யாத்திரை போக போகிறாங்க. நம்ம வந்து பப்ளிக் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை கொண்டு போகிறதுக்காக அவுட்ரீச் ஈவெண்ட்ஸ் கூட பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் SSSBG அதாவது ஸ்ரீ சத்யசாய் வித்யா ஜோதி ப்ரோக்ராமில் நிறைய ஸ்கூல்ஸை பிக் பண்ணி அங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வாகினி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் யூத் மெம்பர்ஸ்க்காக பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜோனல் லெவல் யூத் கான்ஃபரன்சஸ் வந்து நம்ம நடத்த போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ஸ் விங் பிளான் பண்ணியிருக்க ஆக்டிவிட்டீஸை இப்போ நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் சுவாமியோட 100வது பர்த்டேக்காக திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன தெரியுமா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மினிமம் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து நம்ம ஆரம்பிக்க பிளான் பண்ணியிருக்கோம். சமிதி லெவலில் ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம அடாப்ட் பண்ண வில்லேஜஸ்க்கு போய் இந்த ட்ரைனிங்ஸை வந்து அங்கேயும் நடத்த நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார்பிலையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண போகிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்துட்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து நடக்க போகுது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கூட கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளானிங் டு செட்டிங் அப் 2 more training centers in Tamil Nadu. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வந்து எமர்ஜென்சி ரெஸ்கியூ பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம மோர் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸை வந்து நம்ம டிஎம் மூலயமா நம்ம வந்து அவுட்ரீச் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாஃபிங் அண்ட் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்கியூ வந்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த வருஷம் ஏப்ரலில் நடக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளட் அப்போ எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ணணுங்கிற ட்ரைனிங்கை வந்து கற்றுக்க போகிறோம் ஜூலையில். ஸோ மகிழாஸ்க்கான இன்டென்சிவ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஆகஸ்டில் நடக்க போகுது. ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நடக்க போகுது. காலேஜஸில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமை கொண்டு சேர்த்து போகிறோம். ஸோ அப்படி நம்ம போய் ட்ரைனிங் கொடுக்குற அந்த டிஎம் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து பிரசாந்தி சேவாக்காக மோட்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ டிஎம் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து SSIHL பிருந்தாவன் அண்ட் முத்துனஹள்ளி கேம்பஸில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். போட்ஸ் எல்லாம் வச்சு கூட வந்துட்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்துட்டு ஃப்ளட் டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணலான்ட்டு சொல்லி கொடுக்க போகிறோம்.
ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் தான் நம்ம எல்லா விங்லையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சுவாமியோட சென்டினரி பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்காக. ஸோ முதலே சுசித்ரா அக்கா சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நமக்கு சுவாமி கொடுத்தது. அதை நம்ம எதை சுவாமிக்கு திருப்பி கொடுத்தாலும் சுவாமி கொடுத்ததையே தான் நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்குறோம். சுவாமிக்கு ஒரு சின்ன ஃப்ரூட் ஆஃபர் பண்ணால் கூட அப்படி தான். ஆனால் சுவாமி நமக்காகவே உருவாக்கியிருக்கிற இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க இந்த 3 விங்ஸ் மூலிமா நம்ம சர்வீஸ் பண்ணி நம்மளோட செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து நம்மளோட ஒரு பெட்டர் வெர்ஷனை நம்ம சுவாமிக்கு ஆஃபர் பண்ணும்போது தான் அது சுவாமிக்கு வந்து இனிமேல் ரொம்ப பிடிச்சமான அவரோட 100th பர்த்டேக்கான ஒரு ரொம்ப லவ்லியான கிஃப்டாக இருக்கும். இந்த பிளான் பண்ணியிருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து சுவாமி தான் நம்ம கூட இருந்து வந்து நடத்தி வைக்கணும். ஸோ அந்த ஒரு சின்ன ப்ரேயரோட வந்து இந்த செஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். प्रेम मुदित मन से कहो राम 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 श्री राम 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 श्री राम 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 श्री राम 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 श्री राम राम राम. जय साईं राम.